நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன நிறைவான ஒரு மாதமாக இருக்க போகுது. மனசுல கொஞ்சம் அதிகமா அழுத்தத்திலையும் கொஞ்சம் அதிகமான ஒரு கஷ்டத்தையும் சுமந்து கொண்டு இருந்த உங்களுடைய மனசு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக போகுது. மனமுட்டு பேச போறீங்க. மனமுட்டு பேசுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சோ அதை நிவர்த்தி பண்ணி மனதார பல நண்பர்கள் மத்தியில பாராட்டு வாங்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல கிரகம் உங்களுக்கு வழி கொடுக்குது. அதுபோல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்துல திருமணத்துக்கான ஏற்ற வரனை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அப்படின்னு அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பரா இருக்கு. இந்த மாதத்துல தன வரவுகள் சூப்பரா இருக்கும். எங்கேயா பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணம் வரல, கண்டிப்பா வரும். ஸோ இல்லைன்னா நீங்க எங்கேயா பணம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, உங்களுடைய ஒரு வேலை பார்த்த காசு வர மாட்டேங்கி, ஸோ இப்படி எந்த விஷயமா தன வரவுல உள்ள தடை விலக போகுது. தன வரவு உறுதியா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்கார். ஸோ இது இந்த மாதத்துடைய தொடக்கம். உங்களுக்கு கடன் பிரச்சனை மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. யார் யாரெல்லாம் நம்முடைய மேசராசி என்பவர்கள்ல பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ, உங்களுக்கான பதவி உயர்வு, உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான விஷயங்களை நம்முடைய கோச்சாரர்கள் என்ன பண்ணுது, ஒரு சிறப்பான நிலையில உங்களை உருவாக்கி தரப்போறாங்க. உங்களுடைய அப்பாவுடைய உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியா போகுது. அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, அப்பாவோட பேச முடியல, இல்லை அப்பாவோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உறுதியாக உங்க அப்பா கூட கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நம்முடைய மேசராசி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மன வலிமை அதிகமாகும். உங்களை யாராச்சும் வேலை சார்ந்த விஷயங்களையோ உங்க வீட்லயோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கிற மாதிரி நீங்க பொங்கி எழ போறீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களை காயப்படுத்துறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க என்ன பண்ண போறாங்க, தெரிச்சு ஓட போறாங்க. அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப் சூப்பரா இருக்க போகுது. நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன, மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தயவு செய்து தலையிட வேண்டாம். ஓகேவா? அவங்களுடைய விஷயங்களை எக்காந்தம் கொண்டும் தலையிட வேண்டாம். யாராவது உங்களோட தேவையில்லாத கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? ஸோ உங்களுக்காக இந்த மாதம் சிறப்பா இருக்கு. இதை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா மேஷம் இந்த மாதத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. நேரிலே தற்போது வரை நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனானது உங்க லைஃப்ல 20% 30% இந்த மாதத்துல ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் தான். இதை தாண்டி இதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்துடும், ஆகோன்னு ஆயிரும், ஓகோன்னு ஆயிரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு.
இதுல உங்க சுய ஜாதகம் ஒன்று இருக்குல்ல, உங்க சுய ஜாதகம், நீங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊரு, பிறந்த நாடு, ஸோ அதெல்லாம் ஒரு மையமா வச்சு உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, தற்போது என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, தசாநாதனுடைய கிரக அமைப்பு என்ன, எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காரு, புத்திநாதன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்காங்க, ஸோ அவங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ அந்த பாவக அடிப்படையெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணாதான் உங்களோட ஃபுல் டீட்டெயிலுக்கு விட கிடைக்கும். இது ஒரு பசியோடு இருப்பவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கொடுக்கக்கூடிய இளநீர் அல்லது டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பசியோடு இருக்கவங்களுக்கு முழு சாப்பாடு சாப்பிட்டாலும் திருப்தி ஆகும். அப்படின்னா அதற்கான வேலையை பார்க்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். ஸோ விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு நேயர்கள், ஏன்னா நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுக்கு அப்படி சிந்தனை இருந்தா சரி, நம்ம ஜாதகத்தை தான் பார்த்துருவோமே, இவர் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் சொல்லி உங்களுடைய கவலைகளை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, நீங்கள் இன்பமாக வாழ எல்லாமல்ல இறையருள் பெற்று உங்களுக்கு அருள் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்த நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.